அயன்மேன் சொல்லோட பார்க்குறேன். நைட் சீசன் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குற மாதிரி போன எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி இந்த எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த எபிசோடில் தான் ஒரு பெரிய சீக்ரெட்டை ரிவீல் பண்ண போகிறாங்க. அதுவும் ரொம்ப க்யூரியஸான சீக்ரெட். நம்ம இப்படி ஒரு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி ஒரு திங்கிங் கொண்டு போகிற மாதிரி ஒரு சீக்ரெட்டு. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக பார்த்தா தான் இந்த எனிமி புரியும். அதே மாதிரி என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டு உங்களுக்கு அப்போ தான் புரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே புரியாது. அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்து பாருங்கள், சரியா? அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வளரும் பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌஜன் தமிழ். நான் கொஞ்சம் கைஸ் ஃபஸ்ட்டு என்ன கட்டுறாங்கன்னா, என்ன சொல்கிறாருன்னா, இந்த லேபில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் எந்த குழுவையும் கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் அப்படி சொல்லும்போது, இல்லை நம்ம அந்த ஃப்யூச்சரே அதோட கொடுக்குற மெசேஜில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது கூட அது ஒரு பவராக கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க எது தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஒரு கோர் மாதிரியான ஒரு சிஸ்டம் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு விதமான ஒரு இது பண்ணியிருக்கோம். அந்த மெடிக்கல் டீம் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜப்பான் ஸ்ட்ரீட்டில் காட்டினா இங்கே அந்த ஒரு பொண்ணு அந்த பையன் இருப்பாங்களா அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில், அவங்க 2 பேரும் ஒரு பொண்ணை பிடிக்க வந்திருப்பாங்க. அது நம்ம அந்த வெயிட்டராக வேலை பார்த்துருப்பாங்களா அந்த பொண்ணை. அப்போ இவனும் அந்த கோவக்காரனும் வந்துட்டு அப்படி மொட்டையனும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணே அங்கே நிற்கும். இவனும் சந்தேகத்தில் போயிட்டு அவள் பேரை சொல்லி எப்படி கூப்பிடுவான். இவங்களும் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேஷுவலாக இங்கே திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு உடனே இவதான் சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவோம், பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடுறா ஜூட்டு அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஓடி போய் பார்த்தா இவர் சந்தில் மாட்டிப்பா. இவங்களும் வந்து பார்ப்பாங்க, அங்கே இருக்க மாட்டா. பார்த்தா இங்கே இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு இவங்களும் சொல்லும்போது பார்த்தா மேலே இருப்பா. மேலே நம்ம ஹீரோ வந்து அவளை அப்படியே அந்த இடத்த தூக்கி வச்சுட்ருப்பான். அப்போ திரும்பவும் என்ன சொல்லுவான்னா, எங்களை நீ இன்னொரு வாட்டி காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ இவங்களும் சொல்லுவா, உன்னை யார் இப்படி இது பண்ணது அப்படி சொல்லும்போது, ஆமாம் யாராவது ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலாக சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ இவங்களும் சொல்லுவாங்க, சரி நாங்கள் இங்கே வந்து எதுக்காக தெரியுமா அப்படி சொல்லும்போது ஒரு புக்கை கொடுப்பாங்க. அந்த புக்கு அந்த சோக்கோ எழுதுனால அந்த புக்கு கொடுத்துட்டு, இது ஒரு ஏஷியன் லாங்குவேஜ், அது எங்களுக்கும் தெரில, அதை கொஞ்சம் எங்களால் படித்து சொல்ல முடியுமா அப்படி சொல்லும்போது, என்னால் இது அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாது, அதில் எனக்கு சந்தேகமாகவும் இருக்குது, அதனால் எனக்கு இது தெரியாது அப்படி சொல்லிட்டு இவளும் சொல்லிடுவா. அப்போ சொல்லுவா, என்னால் ஃப்யூச்சரையும் பார்க்க முடியும் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு இவளும் சொல்லுவாள். அப்போது இவங்களும் சொல்லுவாங்க, ஆனால் யாரோ நம்மளுக்கு இது வீடாக நம்ம பண்ணுறாங்கன்னு அப்படி நினைப்பாங்க, ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ ஃபஸ்ட்டு அந்த இதில் இன்வால்வ் ஆகும்போதே தெரிஞ்சிச்சு நீ ஒரு சைக்கிக்குன்னு, எல்லாரை பற்றி எனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது இங்கே பார்த்து ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுவாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் என்னென்னா, அந்த மைண்ட் கண்ட்ரோல் பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க இந்த இது கொடுப்பான், சரக்கு கொடுப்பான், அது எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது இவனும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, அந்த மெமரி பவரில் என்ன க்யூரியஸாக இருக்குன்னு உனக்கு தெரில, அது எப்படி அவங்க மட்டும் உனக்கு ஞாபகம் வராங்க அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பான். அதே மாதிரி என்னால் எல்லா டேட்டாவும் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சஸ் கட்டி இருப்பான். இவங்க பேரண்ட்ஸை பற்றி இங்கே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஏஜென்ட்ஸாக வேலை பார்த்தவங்க சீக்ரெட் கவர்மெண்ட்டுக்கு. அப்புறம் கொஞ்சம் விஷயமாக அந்த ஆன்டி கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் இவங்க எடுத்து பார்க்கும்போது இவங்களை பற்றி எந்த ரெக்கார்ட்ஸும் இருக்காது. இவங்க எப்படி இருந்தாங்களா செத்தாங்களா கூட இப்படி எதுவுமே தெரியாது. அப்படி தான் அவங்க பேரண்ட்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே அழிஞ்சு போன பிறகு இது பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க தொட்டுருவான் அந்த நெட்ஒர்க்குள்ளே கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருவான், கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவான். அப்போ இவங்களும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு அந்த பொண்ணும் இங்கேருந்து கிளம்புற நேரம் பார்த்து இவங்களும் அந்த மைண்டுக்குள்ளே போயிடுவாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி இதாகும். அப்போ இவங்களுக்கும் தெரிஞ்சிடும் அவன் வந்து அந்த நெட்ஒர்க் இது பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க உடம்பு ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி ரெட் கலரில் ஏற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கிற அந்த கோர்லையும் ஏற ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கும் பார்த்துட்டு நம்ம அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறவங்க பார்த்துட்டு, பாஸ் இதில் ஒரு வித்தியாசமான வேவ் வருது அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ உடனே நம்ம அண்ணக்காரன் வந்து இங்கே சொல்லுவான், என் தம்பிக்கு எதாவது ஆயிடுச்சு சொல்லும்போது அது மெடிக்கல் டீம் பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்னா, அந்த பொண்ணு நாங்கள் மிஸ் பண்ணிட்டு சொல்லும்போது, எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு அவங்க கூட தான் இருக்குன்னு சொல்லும்போது இது ஒரு கோஆர்டினேட்ஸ் வரும். அங்கே பார்த்தா அவங்க இருக்கிற இடத்த அப்படி கரெக்டாக காட்டும். ஜப்பானில் பீட்டூல் ஏரியாவில் தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு இவங்க கூட தான் இருக்குன்னு சொல்லுவோன்னே இவங்களும் அப்படி இருந்து கிளம்புவாங்க. எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லும்போது இங்கே ஒரு விஷுவல் ஓடும். அந்த விஷுவலில் துகளாக ஏதோ பறந்துகிட்டு இருக்கும். பார்த்தா பூமியே பாதியாக உடஞ்சி அங்கே துகளாக ஸ்பேஸில் போயிட்டுருக்கும். அப்போ இந்த பொண்ணு அதுக்கு நடுவில் நிற்பான். அந்த ஃபுல் பூமியை அழிஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு கத்துன ஸ்பாட்டுக்கே அப்படியே வெளியே வந்துடுவான். அந்த இது மூலியமாக வெளியே வந்தோடனே இவளுக்கும் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை நான் ஃபைன் தான் அப்படி சொல்லிட்டு அவன் தம்பிக்காரன் அந்த பொண்ணு சொல்லுவாள். பார்த்தா இவன் தம்பிக்காரன் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, நம்ம இங்கே இருக்கிற டைம் வேஸ்ட்டா, இப்போ அவங்க நம்மளை தேடி தான் வந்துகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இந்த எர்த் அழிய போகுது அப்படின்னு நான் பார்த்தேன்னு சொல்லுவாள். அதே மாதிரி அப்படி சொல்லும்போது இது ஒரு இன்க்ரெடிபிள் பவரால் தான் இது நடந்திருக்கு அப்படி சொல்லும்போது அப்போ இந்த தம்பிக்காரன் சொல்லுவான், அவங்க வந்துட்டாங்க பக்கத்தில், நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல உடனே அங்கே பார்த்தா ஹெலிகாப்டர் எடுத்து இவனை துரத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம பாயிண்ட் கிட்ட வந்துட்டுப்பா பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பார்த்தா நம்ம கான்சியஸ் இல்லாத நம்ம தம்பிக்காரன் அவங்களை படுத்துக்கிட்டு கிடப்பான். உடனே அவன் எந்திரிச்சிட்டு ஏதோ ஒரு மொழியில் என்ன சொல்லுவான்னா, என்னை கனெக்ட் பண்ணுங்கள் யோகா கூட அப்படி சொன்னோடனே இவங்களுக்கே ஆச்சரியமாயிரும். அப்போ இந்த சீனில் என்ன காட்டினா இவங்க
அந்த பில்டிங் கிட்டே வந்துடுவாங்க. பில்டிங் கிட்ட வந்தோடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, இங்கேருந்து கிளம்பணும் சொன்னால் வந்து பொண்ணு சொல்லுவாங்க, எனக்காக தான் வந்துடுவேன், நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படி சொல்லும்போது, இல்லை நான் உங்களை காப்பாற்றிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு சேஃபாக கொண்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ 2 பேரையும் அமுச்சு விட்ருவான். அமுச்சு விட்டு இவங்க தனியாக கிட்ட சண்டை போடலான்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட்டை வந்தான் அவனை போட்டு தெலுங்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மொட்டை என்ன சொல்லுவான்னா, அவன் பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் போயிடுவாங்க. அந்த ஹெலிகாப்டரை அப்படியே கிராஷ் பண்ணி விட்டுருவான். ஹெலிகாப்டர் கிராஷ் பண்ண உடனே அப்படி நம்ம அண்ணங்கார அவனை முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு அங்கிறது என்ன யோசிச்சாரு தெரியல, டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு அந்த பில்டிங் வந்துடுவான். பில்டிங் வந்தோடனே என்ன ஆகுனா, நீ செத்தடா அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். நீ எப்படி இருந்தாலும் எங்கள் பிரதர் கூட கனெக்ட் ஆகிருக்கு, அது எப்படி தான் எங்களுக்கு தெரில எங்கள் வாழ்க்கையில் அப்படி சொல்லிட்டு, என் பேரண்ட்ஸ் என்ன பண்ண 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பேரண்ட்ஸ்க்கு என்னதான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் அதில் இதுலையுமே இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா சொன்னதை இப்போ சொல்லுவான். எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு ஆன்டி கவர்மெண்ட்னு எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும் அப்படி சொல்லும்போது, இங்கே பார்த்தா இவங்க 2 பேரையும் பிடிச்சிருவாங்க, தம்பிக்காரனையும் அந்த பொண்ணையும். அப்போ இங்கே பார்த்தா நம்ம கனெக்ட் ஆன நம்ம தம்பிக்காரன் வந்து இங்கே அந்த வேல்டுக்குள்ளே போக ஆரம்பிப்பான். அந்த கோரை ஃபுல்லாக ஏறிக்கிட்டே இருக்கும். இவன் அந்த வேல்டுக்குள்ளே போனோடனே அங்கே ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது நல்ல டைம் உன்னை சந்திக்கிறதுல அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அக்கிகோ. அப்புறம் இவங்க ஒரு ப்ரொபெட் அந்த சிஸ்டமோட பேர். அப்போ இவங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க, என் பேரண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு கேட்பான் பேச்சாக்கல. அதுக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் இது ஒரு ரியலான பவர், நீ பார்த்தது எல்லாமே உண்மை தான். அதே மாதிரி இங்கே ஒரு இன்னீடான கனெக்ஷன் இருக்குது, அதுதான் அந்த 2 பேருமே. அவங்க 2 பேருமே இதுக்கு தேவையே இல்லாதவங்க, அவங்கள இங்கே கனெக்ட் பண்ண நீ விட்டுருக்கவே கூடாது. அதே மாதிரி அவங்க 2 பேருமே பிரதர்ஸ் தான், நீங்களும் அவங்களும் ஒரே பேரில் பிறந்தவங்க தான். அதே மாதிரி அப்படி நீங்கள் 2 ஜோடியும் ஒன்றா இருந்தீங்கன்னா இது பெரிய டிஸ்டார் முடியும், இந்த உலகமே அழிஞ்சு போகும் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லா டைமே எல்லா மாதமே ஒரே இதில் தான் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பேராடாக்ஸ் மூமெண்ட்டை இங்கே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அந்த 2 பேரும் இங்கேருந்து வெளியே போக வேண்டியவங்க, ஆனால் அவங்க உள்ளே இருக்காங்க. யார் சொன்னாங்க எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டு? எதுவுமே ஈக்குவல் கிடையாது. நீங்கள் ஈக்குவல் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படி சொல்லிட்டு. உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா 2023 அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு நேஷ்னல் டிசாஸ்டரே நடந்துச்சு அப்படி சொல்லும்போது இவனை ஆச்சரியமாக கேட்டுட்டு இருப்பான். அப்போ இங்கே பார்த்தா, நீங்கள் வந்து சூஸ் பண்ண இந்த வேர்ல்டு வந்து ஒரு நல்ல வேர்ல்டு தான், ஆனால் இங்கே நான் வந்து மெசேஜ் கொடுத்து இந்த வேர்ல்டை காப்பாற்றுற வரைக்கும் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சைக்கிங் மேலே தான் இந்த வேர்ல்டே அகைனாக இருக்குது, சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து உன் அண்ணனையும் நீனும் பாதுகாப்பாக இருங்க, இல்லைன்னா இந்த வேர்ல்டு அழியிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருமே இங்கே இருக்கிறவங்க இல்லை, அவங்க சைக்கிக் வேர்ல்டை சேர்ந்தவங்க. அவங்க இங்கே இருந்தனா இந்த வேர்ல்டு தன்னை அழிச்சிக்கிறோம். அதனால் நீங்கள் 4 பேருமே, நீங்கள் 2 பேர் இங்கே 2 பேர் அங்கே இருக்கணும். அதுதான் ஃப்யூச்சருக்காக தேவை. நீ உன் வேர்ல்டை காப்பாற்றுன்னு நினச்சினா அதை தான் நீ பண்ணி ஆகணும். அவங்க 2 பேரும் தேவையே இல்லாதவங்க. இதுதான் ஒரே வழி இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. சரி, சீக்கிரமாக போய் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லும்போது இங்கே இந்த வெளிச்சங்கள்லாம் அப்படி படும்போது இவங்க நம்ம தம்பிக்காரன் அப்படி இவங்க கண்ணை காட்டுவாங்க. அப்போ அந்த பொண்ணு அப்படியே பாப்பா இவங்க 2 பேரும் மயக்கம் போட்டிருப்பாங்க. பக்கத்தில் அந்த தம்பிக்காரன் இருக்க மாட்டான். அப்போது கடைசினா அந்த புக்கை மட்டும் காட்டுவாங்க. அதோட அந்த இடத்துல இந்த எபிசோடு முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு நல்லா எபிசோட் வந்துக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் கனெக்டாகவே இருங்க. இந்த எபிசோடில் உள்ள ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்டில் தெரிவிக்க விட்டு போங்கப்பா. ஏன்னா எனக்கே இது தெரியலை. எனக்கு இவ்வளோ நாள் கழித்து இந்த 8வது எபிசோடை பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது இப்படி ஒரு உண்மை இதில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேருமே கனெக்ஷன் இருந்திருக்கு, பட் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி இந்த எபிசோடோட கருத்துக்களையும் கமெண்ட்டை வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் வாய்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம், சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 2K அடிக்கிறதுக்கு இன்னும் பக்கம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமான சப்போர்ட் கொடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது டவுட்டு எதாவது கேட்கணுன்னா டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்லேயே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பின் பண்ணி தான் பண்ணுறேன், சரியா? அவ்வளோ வீடியோ முடிச்சுக்கலாமா? உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜனமி தமிழ். பை பை கைஸ்.